ராஜபக்சா ஜனாதிபதி தேர்தலில் போய் வாக்கு கேட்க போனார் தன்னுடைய அடியாட்களோடு. ராஜபக்சாவுக்கு எதிராக முன்னர் எல்லாவற்றையும் விட அதிகமாக எங்களுடைய மக்கள் ராஜபக்சாவை தோற்கடிக்க வேண்டும் என்று மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தார்கள். எவ்வளவு அற்புதமான சிந்தனை, எவ்வளவு தூரம் நீங்கள் அற்புதமாக சிந்திக்கிறீர்கள். கொடுங்கோடு அரசன் ராஜபக்சா ஆட்சி இருந்தால் சர்வதேச சமூகம் தலையிடும் என்று அதற்காகத்தான் நாங்கள் அவர் இருக்க வேண்டும் சொல்கிறோம் என்றால் எங்களை அழிச்சு போடுவாங்க. தமிழினமே இருக்கார், 7 ஆண்டு என்றும் விட்டார். நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன், உங்களுடைய வாக்குகளால் இந்த நாட்டுடைய ஆட்சி மாற்றப்பட்டது. ராஜபக்சா அரண்மனையில் இருந்து அரணிமாளிலிருந்து வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் தீர்ப்பை மாற்றியமைக்க முயற்சித்தார் என்று செய்தி. மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய உலகம், பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா, அங்கேதான் அப்பொழுது ஜான் கெரி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, அவர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகை கூட அந்த செய்தி வந்ததாக இருக்க முடியும். இவரை எச்சரித்ததற்கு பிறகுதான் அவர் 3 மணி நேரங்களுக்குள் அரண்மனைக்கு சென்றார். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி மாற்றத்திலே அந்த நாடுகளுக்கு உரிய பங்களிப்பு என்ன, அவர்களுடைய அக்கறை என்ன, அவர்கள் செய்த தலையீடு இல்லையா? யுத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் ஒரு ஆட்சியை ஜனநாயக ரீதியாக மிகப்பெரிய வாக்குகளால் தமிழ் மக்கள் கூட அளித்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? சர்வதேசம் தலைவிடவில்லையா? எங்களுக்கும் அந்த சர்வதேச நாடுகளுக்கும் இடையில் பேச்சு இருக்கின்றது. இனப்பிரச்சனை தீர்விலும் அவர்களின் நாங்களும் ஒத்துக்கொண்ட பல விடயங்களின் பயனாகத்தான் நாங்கள் தேர்தல் அறிக்கை முன்வைத்திருக்கின்றோம். எங்களுடைய இன வீதாசாரத்தை, சில வேளைகளில் எங்களுடைய பிரதித்துவத்தை முற்றுமுழுதாக மாற்றிவிடுகின்ற நடவடிக்கை தான் ராஜபக்சா எடுத்தார். எவ்வளவு 1000 ஏக்கர் நிலங்கள் குத்தகைக்கு விடப்படுகிறது, விற்கப்படுகிறது. வர்த்தக நடவடிக்கைகளுக்காக சம்பூர் உட்பட இன்றைக்கு அரசாங்கத்தினாலே கையாளப்படுகிறது. திவிடகுமா சட்டமூலம் பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்காக கொண்டு வந்த பெறப்பட்டது. அந்த சட்டமூலத்தை நாங்கள் எதிர்த்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் எதிர்த்தது. பசில் ராஜபக்சா எக்கனாமிக் மினிஸ்டர், பொருளாதார மினிஸ்டர், கொள்ளையடிக்கிற மினிஸ்டர், பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிற ஆட்சி. எங்களுக்கு எதிராக டாக்டர் தேவானந்தாவும் பசில் ராஜபக்சாவும் சமத்தி ஊழியர்களை ஏவிவிட்டு எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய விட்டார். அந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலே சிராணி பண்டாரநாயக்கா பிரதம நீதியரசர் அவருடைய குழாம் திமிழக சட்டம் மூலம் இந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்காது விட்டாலும் இருக்கிற சட்ட மூலத்துக்கு எதிரான தீர்ப்பு வழங்கவில்லையா? எண்ணி பாருங்கள். அதைவிட முக்கியம் என்ன? நாங்கள் போராடினோம், நீதிமன்றத்திலே வெற்றி பெற்றோம். ஆனால் ஒரு இரவுக்குள், அடுத்த நாள் இரவுக்குள் ஒரு சிங்கள பெண்மணி பிரதம நீதியரசர் கலாய்ச்சி பட்டம் பெற்றவர் பிரதம நீதியரசர் ராஜபக்சாவுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அவருடைய அமைச்சரவையும் அவருடைய ஆட்களும் அவரை ஒரு நாள் நள்ளிரவோடு பிரதமர் பதவிக்கு தூக்கி வீசவில்லையா? எங்களுடைய வழக்கலுக்கு காரணமாக இருந்தது என்பதை சொல்வதை விட ஒரு நாட்டுடைய நீதியரசர் எவ்வளவு இலகுவாக ஒரு சர்வாதிகார ஆட்சியினால் வெளியேற்றப்பட்டார், தூக்கி வீசப்பட்டார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த இனத்தின் பிரச்சனையில் சர்வதேசத்தோடு வேலை செய்கின்ற நாங்கள் சமஷ்டி அடிப்படையில் ஒரு இலட்சியம், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். Finding a political solution within one country. அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அது சமஷ்டி, ஒரு கூட்டாட்சி, ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்டு பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று சொல்லவில்லையா?
சோவியத் யூனியன், இந்தியன் யூனியன் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்டு பிராந்தியங்களில் ஒன்றியம் என்று அழகாக தமிழை உள்ள போட்டார்கள். ஆனபடியாக இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தூக்கி வீசிவிட்டு அரசியல் ராஜதந்திர ரீதியாக எங்களுக்கு இந்த ஒரே ஒரு பலம், எங்களுடைய ஆத்ம பலம், எங்களுடைய ஜனநாயக பலம், சர்வதேசம் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவு தான் இன்றைக்கு இருக்கின்ற பலம்.